ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறீங்களா? கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஆயத்தமாகிறீங்களா? தேவ சமூகத்தில் நீங்க மகிழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஸ்திரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக செபித்துக் கொண்டு தேவன் தருகிற வார்த்தைகள் இப்படியாக உங்களிடத்துல கொண்டு வருகிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய பாதுகாப்பை, எங்கள் நலனை விரும்புகிற தேவன் நீர். நாங்கள் சந்தோஷித்தால் சந்தோஷிக்கவும், நாங்கள் துக்கித்தால் எங்களுக்காக துக்கப்படவும், அவ்வளவாய் எங்களை நேசித்தவும், அன்போடு எந்த தாய் தகப்பன் அன்பையும் ஒப்பிட முடியாதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நீர் என்று விசுவாசிக்கிறோம். தேற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சிரித்தா எல்லாரும் சிரிப்பார்கள்ல, ஆனா நீங்க அழுதா எல்லாரும் அழுவாங்களா? சொல்லுங்க. நாம சிரித்தால் அழுகிறவங்களும் இருக்கிறாங்க, நாம அழுதால் சிரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் துக்கத்தோடு வருத்தத்தோடு நாம இருக்கும்போது நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வேதனையும் அறிந்து நம்மோடு கூட சேர்ந்து துக்கிக்கிறவர், நமக்காக துக்கப்படுகிறவர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஒருவேளை ஒரு நல்ல தாய் இருந்தால் தன் பிள்ளை அழுதால் அவளும் அழுவாள். தன் பிள்ளைக்கு காயப்பட்டால் அவங்க வேதனைப்படுவாங்க. உன் தாய் உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற ஆண்டவர், ஒருவேளை இந்த உலகத்து தாய்மார்களும் நம் மீது அக்கறை எடுக்காவிட்டாலும் அவ்வளவா நமக்காக வருந்தாம இருக்கலாம். ஒரு காலம் வரும்போது நீங்க பெரியவங்களான பிறகு அழுதா உன் தலையெழுத்து அழு என்று சொல்லுவாங்கல்ல. ஆனால் முதிர் வயது வரும் வரை உன்னை தூக்கி சுமக்கிறவர் நானே என்ற ஆண்டவர், உன்னுடைய நலனை விரும்புகிற தேவன், உன்னை வேதனையில் பார்க்க முடியாமல், உனக்கு துக்கத்தை ஆகிலும் விசாரத்தை ஆகிலும் உண்டு பண்ணாமல், உன்னை சந்தோஷமாய் நித்திய மகிழ்ச்சியோடு நீ அவருடைய சாட்சியாய் வாழ விரும்புகிற தேவன், உன் துக்க நாட்களை முடித்து போடுவதற்கு, உனக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறாரு. யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். அவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அடிக்கடி வசனத்தை கேட்கும் போது அவர்களை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். என்னங்க, அவர்களை குறித்து வாசிக்கிறோம்ல. மோசே குறித்து, ஆபிரகாமை குறித்து, தாவீதை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்வார்கள், எப்படி இருப்பார்கள், பக்தி எப்படி என்று தெரிந்துவிடும். அதுக்குதான் பைபிள் வாசிங்க. இந்த மரியாள், மார்த்தாள், லாசரு என்னும் குடும்பத்துல பெற்றோர் இருப்பது போல் தெரியவில்லை. இவர்கள் மூவர் உடன் பிறந்தவர்கள். மரியாள், மார்த்தாள் சகோதரிகள். இவர்களுக்கு லாசரு என்னும் சகோதரன் இருக்கின்றான். மார்த்தாள் உபசரித்தால், மரியாள் அவரை ஆராதிப்பால், அவர் போதனையை உட்கார்ந்து கேட்பால். ஆனால் லாசரு இங்கே சீன்ல அவ்வளவு தெரிய மாட்டார். என்னங்க, போஜனம் கொடுத்தால் என்று மார்த்தாளை அதிகமாய், பரிமள தைலத்திற்காக மரியாளையும், அல்லது அவர்கள் மீது வித்தியாசமான அன்பை காண்பிக்கவில்லை ஆண்டவர். நாம கொடுக்கிறவர்களை நேசிப்போம், தருகிறவர்களை நேசிப்போம். ஆனால் நம்மை கண்டுகொள்ளாதவர்கள் பேச்சுக்கே போக மாட்டோம். ஆனால் இயேசுவின் அன்பு எவ்வளவு நல்ல அன்பு! நல்லவர்களையும் தீயவர்களையும் ஒரே போல நேசிக்கும் தேவன். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். வேதத்திலே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் மரியாளையும், மார்த்தாளையும், லாசருவையும் நேசித்தார். 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளையும் அவள் சகோதரனாகிய லாசருவையும் நேசித்தார். மூவரிடத்திலும் ஒரே அன்பு. எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். கெட்டவர்களை கூட நான் நல்லவர்களுக்காக அல்ல, நான்
பாவிகளுக்காக வந்தேன் என்றார் ஆண்டவர். உண்மையாய் பாருங்க, நம்மை சிருஷ்டித்தவர் அவர், நம்மை மீட்பதற்காக ஜீவனை தந்தவர் அவர். உங்களுக்கு தெரியுமா, உங்களை யார் நேசித்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அன்பென்றால் இந்த உலகத்தின் அன்பு என்று சொல்லும் குப்பையை குறித்து பேசவில்லை. உண்மையான அகாப்பே, சுயநலமற்ற அன்பு. அந்த குடும்பத்தில் ஒரு விபத்து நடந்தது. நீர் நேசித்த லாசரு வியாதியோடு இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள் அந்த சகோதரிகள் இயேசுவுக்கு. ஆனால் ஆண்டவர் அங்கே போகவில்லை. 4 நாட்கள் ஆனது. என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சாப்பாடு போட்டோம், உங்களை நம்பினோம், எங்களுக்கு இப்படி நடந்தது என்று நம்மை போல முறுமுறுக்கவில்லை. 4வது நாள் அவர் வந்தபோது பெத்தானியாவுக்கு, ஆண்டவரே, நீர் இங்கிருந்து இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீர் இல்லாததினால் இந்த வீட்டுக்கு மரணம் வந்தது என்று சகோதரிகள் இருவருமே சொன்னதை பார்க்கிறோம். அவர்கள் கண்ணீரை பார்த்து அங்கே வந்து அவர்களோட அனுதாபத்தோடு அழுத யூதர்களை பார்த்தபோது ஆண்டவருக்கு தெரியும் அவர் திரும்ப லாசருவை எழுப்ப போகிறார் என்று. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவர் இறந்து விட்டார், அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. அவங்களால தாங்க முடியவில்லை துக்கத்தை. அவர்கள் துக்கத்தை பார்த்தபோது பைபிள் அழகான வசனம் இருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார். 35ஆம் வசனம், 11th chapter, 11ஆம் அதிகாரம் 35. இயேசு கண்ணீர் விட்டார். எதற்கு? அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது அவையிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். என்னங்க, அவர்கள் ஆண்டவரே வந்து பாரும் என்று அவரோட சொன்னார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். உனக்காக கண்ணீர் சிந்துகிற ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் தாய்மார்கள் அவங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளை மன்னியுங்க, அவங்களை ரட்சியுங்க. எத்தனையோ பேர் ஜெபிக்கிற தாய்மார்கள் அவர்கள் கணவருக்காக, என்னுடைய கணவரை மாற்றும் அப்பா, குடிக்கிறாரப்பா, திரிந்து கொண்டிருக்கிறாரு, உம்மை நம்பவில்லை, உம்மை அறியார் ஆண்டவரே என்று அவர்களுக்காக கண்ணீர் விடுவதை பார்க்கிறோம். உனக்கென்ன, நான் எப்படி இருந்தால் உனக்கென்ன என்பார்கள். ஆனால் நீ பெற்ற இந்த பெரிய ரட்சிப்பை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று கிறிஸ்துவின் அன்பை உடையவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவர்கள் அனைவரும் துக்கத்தில் இருந்த போது, கண்ணீர் சிந்தும் போது அவர்களோடு கூட இயேசு கண்ணீர் சிந்தினார். அன்புள்ள இருதயம் அவருடையது, தயவுள்ள இருதயம் அவருடையது. அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இங்கு அழவில்லை. அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் அழுவார்கள் அநேகர். இங்கே லாசரு மரித்து விட்டான் என்று எல்லாரும் அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவரின் கண்ணீர், அவர்கள் கண்ணீரை பார்த்து ஐயோ இவர்களால் தாங்க முடியவில்லையே என்று அவர்களோடு சேர்ந்து அழுதார். நீ அழுதால் அழுகிற தேவன் அவர். நீ நினைக்கிறாய் என் மீது யாருக்கும் அக்கறை இல்லை, என் துக்கம் யாருக்கும் தெரியாது, என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது. தெரியுங்க, உன் ஆண்டவருக்கு உன் வேதனை தெரியும், உன் வலி தெரியும், உன் இருதய வேதனை தெரியும், உன் கண்ணீர் தெரியும். நீ கண்ணீர் சிந்தினதை நான் பார்த்தேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன் என்று எசேக்கியாவோடு சொன்ன தேவன் உன் ஜெபத்தையும் கேட்பார். நீ கண்ணீரோடு ஜெபித்தார். என்னுடைய கண்ணீரை உம்முடைய திருத்தியிலே நீர் வைத்திருக்கிறீர், உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்தார்னு சொன்னார் பாருங்க தாவீது. என் கண்ணீரை எல்லாம் அப்பா நீர் நினைவில் வைத்துக் கொண்டு அதை ஆனந்த கண்ணீராய் என் கண்ணீரை மாற்றுவதற்கு, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருவதற்கு, துதியின் வஸ்திரத்தை தருவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். எங்கே வைத்தீர்கள் என்ற போது அவர்கள் அந்த இடத்தை காண்பித்த போது, அந்த கல்லறையின் இடத்துக்கு போன போது கதவை திறக்க சொன்னார். அங்க கல்லால மூடி வைப்பார்கள். பெத்தானியாவுக்கு சென்றிருந்தேன். இப்ப அங்க போவது கஷ்டம் இல்லைங்க. போன வருஷங்கள்ல சென்றிருந்தேன், லாக்டவுனுக்கு முன்பு. அந்த கல்லறை இன்னும் இருக்கிறது. அந்த பெத்தானியா கிராமம் சிறிய கிராமம். அது ஒரு குகை போல இருக்கும். அந்த குகையை கல்லால் மூடியிருப்பார்கள். அந்த கல்லை எடுக்க சொன்ன போது மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே கல்லை புரட்டினால் 4 நாட்கள் ஆனது, உள்ளே அழுகி போய் நாற்றம் எடுக்குமே என்றபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ தேவனின் மகிமையை காண்பாய், திறவுங்கள் என்று சொன்னார். அநேக முறை பாருங்க, நம் வாழ்க்கையில ஒரு புதுமை வேண்டும் என்றால், ஒரு தொடக்கம் வேண்டும் என்றால்,
உயிர்த்தெழுதல் வேண்டும் என்றால், ரட்சிப்பு வேண்டும் என்றால், மனம் திரும்புதல் வேண்டும் என்றால், நம் இருதயத்தை மூடி வைத்திருந்தால் அந்த அழுகி போன இருதயத்திலிருந்து அந்த நாற்றம் போகாதுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் போது யாராவது நம்மை ஒரு மாதிரி நினைத்தால் நினைப்பார்கள், பரவாயில்ல, நீ இப்படிப்பட்டவனா அப்படிப்பட்டவனா, நீ நல்லவன் என்று நினைத்தேனே என்று ஒருவேளை சொல்லலாம். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையுள்ளவராகவே நம்மை நீதிமான்களாய் மாற்றுவார். கல்லை புரட்டுங்கள். புரட்டிய போது ஆண்டவர் ஒரு சிறிய ஜெபத்தை செய்தார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவானின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41ஆம் வசனம். அவர்கள் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 43. இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தவனாய் வெளியே வந்தான். அவன் முகம் சிலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று அவர்களோடு சொன்னார். ஹல்லேலூயா! மரித்தவர்களை கூட எழுப்பக்கூடியவர் அவரே நம்முடைய ஆண்டவர். அவர் செய்த அற்புதங்களிலே ஒரு உயர்ந்த அற்புதம் என்றதை சொல்லலாம். மரித்து 4 நாட்கள் கல்லறையில் அழுகிய லாசருவை திரும்ப எழுப்பினார். அப்பொழுதே மரித்திருந்த யாவீருவின் குமார்த்தியையும் ஆண்டவர் தலிதா குமி, சிறு பெண்ணே எழுந்து என்றவுடனே எழுந்து உட்கார்ந்தார். மரித்து சில மணி நேரங்களாகி பாடை கட்டி கல்லறைக்கு கொண்டு போகின்ற வழியிலே பாடையை தொட்ட உடனே அந்த மரித்திருந்த விதவையின் மகன் எழுந்து உட்கார்ந்தான். அவளை தாய்க்கு ஒப்பு கொடுத்தார். இது இன்னொரு அற்புதம். ஆனால் இங்கே 4 நாட்களானது மரித்து போய் டீகம்போஸ் ஆகிவிட்டது, நாற்றம் எடுக்கும் பாடி எல்லாம். ஆனால் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர். ஒரு சிறிய ஜெபத்தோடு, ஒரு அழைப்போடு, லாசருவே வெளியே வா என்ற போது, அந்த காலத்துல அடக்கம் செய்யும் முன்பு நமக்கு பேண்டேஜ் போடுவது போல கட்டி கல்லறையில வைப்பார்கள். சோ கட்டுகளோட வந்து விட்டார். அவரை கட்டவிழ்க்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். கல்லை புரட்டுவது, கட்டவிழ்ப்பது நம்முடைய வேலை, உயிரை கொடுப்பது அவருடைய வேலை. நீர் இருந்தால் அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் சொன்னதை செய்யாமல் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. லாசருவே வெளியே வா என்று ஏன் சொல்ல வேண்டும்? வெளியே வா என்று சொல்லலாம் இல்லையா என்றாலும் ஒருவர். ஒருவேளை வெளியே வா என்றிருந்தால் அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த எல்லாரும் வெளியே வந்திருப்பார்கள். ஜீவாதிபதி அவர், தம் ஜீவனையே தந்தவர் அவர். அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவர் லாசருவை உயிர்த்தெழ செய்த போது சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு நாள் வரப்போகிறது, சீக்கிரத்தில் நம் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நீங்கள் வேதம் வாசித்தால் கல்லறைகள் திறக்கப்படும், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். எப்படி எப்படி கல்லறைகள் திறக்கப்படுங்க? மண்ணுக்கு மண்ணாகி விட்டார்கள், எலும்புகள் முளர்ந்து போயிருக்குமே. ஒரு சிலர் அவங்க ஆக்சிடென்ட்ஸ்ல மரித்திருப்பார்கள். விமானங்களில் ஆக்சிடென்ட்ல மரித்தவங்க, அவங்க அட்ரஸே இருக்காது, அவங்க உடல்களே கிடைக்காது என்று கேட்கலாம். அன்றைக்கு சமுத்திரம் தனக்குள் இருப்பவர்களை ஒப்பு கொடுக்குமாம். மண்ணுக்கு மண்ணாக அணுவணுவாய் அழிந்த அனைவரும் ஒன்று சேர்வார்கள். அது ஆண்டவருடைய வருகையின் அந்த நேரத்துல நாம திரும்ப எழுந்திருப்போம். தூதர்களோடு கூட அவர் திரும்பவும் வரும்போது, எக்கால சத்தத்தோடு அவர் வரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாம ஒருவேளை அப்பொழுதுக்கும் உயிரோடு இருந்தால் இந்த மண் சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படும். நாம் எல்லாரும் ஆண்டவரோடு வானத்திற்குள்ளே எடுத்துக் கொள்ளப்படுவோம். என்றென்றைக்கும் யுக யுகமாய் பரலோக ராஜ்யத்தில் வாழ போகிறோங்க. பாருங்க, ஏசாண்டவர் பக்தி இந்த உலகத்துல நன்மைகளுக்காக சிலர் நினைக்கிறார்கள். இந்த உலக சம்பந்தமான மதங்களிலே இது ஒரு மதம் என்று நினைக்கிறார்கள், இது ஒரு வழிபாடு என்று, இது ஒரு வைராக்கியம் என்று நினைக்கிறார்கள்.
இது ஏதோ லாப நஷ்டங்களுக்காக தெரிந்து கொள்ளும் வியாபாரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள், பூமி கடுத்தவைகளை குறித்து வாஞ்சிக்காதிருங்கள். கண்களுக்கு தெரிகிற யாவும் இல்லாமல் போய்விடும். கண்களால் காண்கிறது அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். எஸ், ஆண்டவரை நம்புவது குறுகலான இந்த 70 வருஷங்கள் அதிக பலன் இருந்தால் 80 வருஷங்கள் அல்லது 100 வருஷம் வாழ்கிற இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காக அல்ல, மரித்த பிறகு இருக்கக்கூடிய யுக யுகமா என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்காக. என் மீது விசுவாசம் உள்ளவர்கள் பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பசி தாகம் இல்லாத, தீமை இல்லாத, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, இனி மரணம் இல்லாத பரலோக ராஜ்யத்திலே யுக யுகமா என்றென்றைக்கும் அவரோடு வாழ்கிற பாக்கியம். அவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள், அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் உயிரோடு எழுப்பிய லாசர் இந்த உலகத்துல திரும்ப மரித்தார், அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவருக்குள் மரிக்கிற நாம, ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ள நாம, மண்ணானது திரும்ப மண்ணுக்கு போகும், ஆவி தன்னை தந்தரின தேவனிடத்துக்கு போகும். நாம் அவருக்கு முன்பு நிற்கும் போது இந்த சரீரத்தை கொண்டு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது நல்லதானாலும் கெட்டதானாலும் சரி. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காதோ அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரியும் கடலில் தள்ளப்படுவார்கள். இது இரண்டாவது மரணம். கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. கிறிஸ்துவை நம்பினாலும் இந்த உலகத்தில் நம்ம மறிக்க வேண்டும். ஆனால் இரண்டாவது மரணம் நித்திய மரணம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படாதவர்கள், கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து தங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்த கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் கள்ளராக, விபச்சாரர்களாய், வியாதியஸ்தராய், பாவிகளாய், பொய்யை நேசித்து நடப்பிக்கிற அனைவரும் அக்கினியும் கந்தகமும் இருக்கிற அந்த கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த உலகத்திலே கிறிஸ்து கொடுக்கும் புதிய இருதயத்தை சம்பாதித்துக் கொள்ளுவோம். பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்திற்காக கர்த்தரின் வருகைக்காய் ஆயத்தமாவோம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருமுறை எங்களை பாருங்க ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது என்று எங்களை சுற்றி இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஆயத்தப்பட எங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நித்திய மரணத்திலிருந்து எங்களை தப்புவிக்க வேண்டும் என்று, நித்திய ஜீவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று, எங்களுக்காக சிலுவையில் பலியாகி மரணத்தை ஜெயித்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிற உம்மை நம்புவதற்கு, உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு, உம்முடைய வருகைக்காக காத்திருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மைங்க, உண்மை. ஆண்டவர் வரப்போகிறார். நீங்க ஆயத்தமா? எப்பொழுதுக்கு அப்பொழுது உங்கள் இருதயத்தை தேவனுடைய வசனத்தினால் ஆராய்ந்து பாருங்க. இருதயத்தையும் மனசாட்சியும் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களே 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு மனம் திரும்புதல் அனுபவம் இருக்கா என்பதை கூட தெரியப்படுத்துங்க. அது குறித்து உங்களுக்கு கவுன்சிலிங் வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கவும் நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.